ஹலோ வியூவர்ஸ், இதுதான் உங்கள் சட்டம் யாருக்காக சேனல். நம்ம நாட்டோட பேக் போன் எது அப்படி சொல்லி கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், அது அக்ரிகல்ச்சர் அப்படி சொல்லி. பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ், விவசாயிகள் எப்படின்னா அவங்களுக்குன்னு சொந்த நிலம் வச்சுருக்க மாட்டாங்க. இன்னொருத்தவங்க நிலத்தை வாடகைக்கோ இல்லை குத்தகைக்கோ எடுத்து அதில் விவசாயம் பண்ணி தான் அவங்களோட ஏர்னிங்ஸ் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கும் அவங்களுக்கு பங்காற்றுவாங்க. பட் அப்பான்னு பார்த்தோன்னா மண் வளம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவங்களோட விளைச்சலும் அதிகமாக வர வர அந்த லேண்டை கொடுத்துருப்பாங்களே அவங்கள லேண்ட் லார்ட் அப்படி சொல்லுவாங்க. அவங்க பொறாமனாலே என்னையோ அப்படின்னு சொல்லி தெரியல. அதனாலேயே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கொடுக்குற ரெண்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தை எடுத்திருப்பாங்களே அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் எந்த விதமான ரீசனும் இல்லாமல் அன்ஃபேராக வெளியேற்றவும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1955 தான். இந்த ஆக்டில் இந்த முதல்ல சொன்னோம்ல, ஒரு லேண்டை கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக விவசாயம் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்களே அவங்கள கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கல்டிவேட்டிங் டெனண்ட்டோட மீனிங்கை தான் இன்றைக்கி இந்த ஆக்ட் கீழே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டைட்டில் என்னென்னா மீனிங் ஆஃப் தி கல்டிவேட்டிங் டெனன்ட் அண்டர் தி தமிழ்நாடு கல்டிவேஷன் டெனன்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1955 தான். முதல்ல இதோட மீனிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அந்த ஆக்டோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த ஆக்டோட ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஆக்ட் இந்த நேமில் தான் வந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னே சொல்லணும். எந்த ஆக்டில் இந்த ஆக்டை முதல்ல கொண்டு வந்தாங்க, எந்த நேமில் இந்த ஆக்டை முதல்ல கொண்டு வராங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா தஞ்சாவூர் பண்ணையாள் ஆக்ட்னு தான் கொண்டு வராங்க. 1952 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தான் 1955 இந்த தஞ்சாவூர் பண்ணையாள் ஆக்ட் இருக்காங்களே அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க 1955. இது பர்மனன்ட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது. இது டெம்பரரி ஃபார் 1 இயர் பீரியடுக்கு மட்டும்தான் அட் ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 1965 தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஆக்டை என்னதுன்னா பர்மனன்ட் ஆக்டா until or unless there is an amendment இந்த ஆக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 1975 என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னது பேரை கேட்கும்போது தெரியும் அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள்னு. பட் 1976 தான் என்ன செய்கிறாங்கன்னா இது தஞ்சாவூருக்கு மட்டும் கிடையாது, இது ஓல் தமிழ்நாடுக்குமே இந்த ஆக்ட் கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸோட மீனிங் என்ன அப்படி சொல்லி பார்த்துருவோமா. இப்போ கல்டிவேட்டிங் டெனன்ட் அவங்களோட மீனிங் என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா இதில் இந்த மீனிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். நானும் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படி தான் நினச்சேன். பட் இவ்வளோ பேராக கொடுத்துருக்குன்னு நம்ம பயப்பட தேவையில்லை. அது ரொம்ப ஈஸியாகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லலாம். இப்போ நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம்ல அவங்க தான் பர்சன். அவங்கள தான் நம்ம கல்டிவேட்டிங் டெனண்ட் யார் எந்தெந்த பர்சன்லாம் கல்டிவேட்டிங் டெனண்ட் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்புறம் போல்ட் பண்ணியிருக்கேன்ல இதெல்லாம் எசென்ஷியல்ஸ். இந்தந்த விஷயத்தை செஞ்சால் இந்தந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் அவங்க கல்டிவேட்டிங் டெனண்டாக இருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை பார்த்துடலாமா. பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பர்சன் எப்படி இருக்கணும்னா அவங்களோட ஓன் ஃபிசிக்கல் லேபரை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அவங்களோட உடல் உழைப்பை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். இல்லை அந்த பர்சன் மட்டும் இல்லை, அந்த பர்சனோட எந்த மெம்பர் ஆஃப் ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே அதே மாதிரி தான் ஃபிசிக்கல் லேபரை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். எதில்? கல்டிவேஷனில், விவசாயத்தில் அவங்க அதை பயிரிடுவதற்காக அவங்களோட உடல் உழைப்பை அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எதில் அப்படி சொல்லி பார்த்தோன்னா அந்த கல்டிவேஷனை ஒரு லேண்டில் தான் அவங்க செய்யணும். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவங்களோட சொந்த லேண்டாக இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி பிலாங்கிங் டு அதர்ஸோட இன்னொருத்தரோட சொந்த நிலத்தில் தான் இவங்க இந்த பயிரிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான எசென்ஷியல் என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா இந்த எல்லா செயலும் எதுக்கு கீழே நடந்திருக்கணுமா, டெனன்சி அக்ரிமெண்ட் கீழே நடந்திருக்கணும். இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் அதாவது குத்தகை ஒப்பந்தன்றது எப்படி இருக்குன்னா எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு பெரிய பேராகிராஃபை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பர்சன் யாரெல்லாம் கல்டிவேட்டிங் டெனன்ட் அப்படி சொல்லி பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பேராக்குள்ளே என்டர் ஆகுமா இங்கே எனி சச் பர்சன் அப்படி சொல்லி போட்டிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான்.
அவங்களோட ஃபிசிக்கல் லேபரை வந்து கொடுத்துருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம்ல, இது தீர்மானித்த பிறகும் அவங்க வந்து கண்டினியூஸாக இதே மாதிரி பொசஷனில் இருக்கணும், அவங்களோட ஃபிசிக்கல் லேபரையும் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கணும். அப்புறம் இந்த ஹேர் ஆஃப் சச் பர்சன். ஹேர்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாரிசுகள், அந்த பர்சனோட மகன், மகள், பேத்தி, இந்த மாதிரி வாரிசுகளுமே உடல் உழைப்பை கொடுத்துருந்தா லேண்டில், இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான லேண்டில் கல்டிவேஷனுக்காக அவங்கள வந்து கல்டிவேட்டிங் டெனண்டாக வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஃபர்தர் அந்த ஹையரோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இதே மாதிரி செஞ்சுருந்தா அவங்களுமே கல்டிவேட்டிங் டெனண்ட் டெஃபினேஷன் கீழே தான் வராங்க. அப்புறம் பார்த்தோன்னா சப்டெனன்ட். இப்போ சப்டெனன்னா யார் அப்படி சொல்லி பார்க்கணுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. இப்போ ஏ தான் ஒரு லேண்ட் வச்சுருக்காங்க, அதுக்கு மூலமாக பி வந்து ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக அந்த லேண்டை வந்து எடுத்து கல்டிவேஷன் பண்ணிட்டு வராங்க. இப்போ பினால் முடியலன்னு சொல்லி இப்போ வந்து சிக்கு கொடுக்குறாங்க, அந்த வாடகைக்கோ இல்லை குத்தகைக்கோ வந்து சிக்கு கொடுக்கும்போது இங்கே சி தான் வந்து சப்டெனன்ட். இதோட ஆக்சுவல் டைட்டில் யார்கிட்ட இருக்குது, ஏட்ட தான் இருக்குது. பட் மியர்லி ஃபார் த பொசஷன் வச்சு மட்டுமே பிக்கும் சிக்கும் வந்து அக்ரிமெண்ட் மூலமாக இப்போ சி வந்து அதை வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி தான் ஹையர் எப்படி பார்த்தோன்னா, இங்கேயே சப்டெனண்ட்டுக்கும் அவங்களும் கல்டிவேட்டிங் டெனண்ட் தான், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க உடல் உழைப்பை கொடுத்துருந்தா கல்டிவேஷனுக்காக அவங்களுமே கல்டிவேட்டிங் டெனண்ட் தான். இன்னொன்று ஆஸ்பெக்ட் ஃபார் தி சப்டெனண்ட் என்ன அப்படி சொல்லி பார்க்கலான்னா, இப்போ வந்து டெனண்ட் இருப்பாங்கள்ல, அந்த டெனண்ட் தான் சப்டெனண்ட்டுக்கு வந்து டெனன்சி கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கணுன்னா ஏபிசின்னு பார்க்கும்போது இங்கே பி தான் டெனண்ட். இப்போ பிகிட்டேருந்து தான் வந்து சப்லெட் கொடுக்குறாங்க சிட்டை. ஒருவேளை அந்த பியை வந்து கல்டிவேட்டிங் டெனண்ட் டெஃபினேஷன் கீழே வராமல் இருந்தாலோ இல்லை பாதியிலே அவங்க வந்து நிறுத்தப்பட்டாலோ இங்கே வந்து சி வந்து அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக போகாது. இவங்க வந்து ஸ்டில் வந்து கல்டிவேட்டிங் டெனண்ட் போவிக்கு கீழே தான் வராங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸான டெஃபினேஷன். இந்த பர்சன்ஸ் எல்லாமே யாருன்னா கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் தான். இப்போ யார் யாரெல்லாம் கல்டிவேட்டிங் டெனண்ட் டெஃபினேஷன் கீழே வரமாட்டாங்க அப்படி சொல்லி பார்க்கோமா, இன்டர்மீடியரி ஆர் ஹிஸ் ஹேர். இவங்க இன்டர்மீடியட்னா இடைத்தரகர் அப்படி சொல்லலாம். இப்போ ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இன்னொருத்தவங்க வந்து ஊடலை வந்து காசை வந்து கலெக்ட் பண்ணி வந்து இப்போ ஏபிசின்னு பார்க்கும்போது ஏக்கும் சிக்கும் பி இருக்காங்க. இப்போ சி தான் வந்து டெனன்ட். இந்த சீட்டை வந்து அங்கே ரெண்ட்டை வாங்கிட்டு போய் ஏட்ட கொடுக்குறாங்கன்னா இவங்க தான் இங்கே இன்டர்மீடியரி. இவங்க கண்டிப்பாக என்னன்றதா இந்த பர்விக்கு கீழே வரமாட்டாங்க, கல்டிவேட்டிங் டெனண்ட் அப்படின்ற டெஃபினேஷன் கீழே. ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸ் லாஸ் பார்த்துடலாமா. இப்போ கேஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கல்டிவேட்டிங் டெனண்ட்டை எப்படிலாம் கோர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு லேண்ட்மார்க் கேஸ்லான் அப்படி சொல்லி பார்த்தோன்னா முத்துசுவாமி கவுண்டர் வர்சஸ் பழனியப்பா கவுண்டர். இதில் என்ன கோர்ட் ரூல் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்துட்டோன்னா, மியர்லி ஒரு லேண்டை வந்து நான் கல்டிவேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து டெனன்சிக்கு எடுத்து அதில் வந்து அவங்களோட உழைப்பு எதுவுமே கொடுக்குறாம மற்றவங்களோட உழைப்பு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உழைப்பும் இல்லாமல் அவங்க வெறும் வேலையாட்களை மட்டும் பணியமர்த்தி இருந்தாங்களோ இல்லைன்னா அது வந்து ஈஸியாக வந்து சப்டெனன்ட் கொடுத்துருந்தாங்களோ கண்டிப்பாக இவங்க வந்து கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் கேஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செல்லம்மாள் வர்சஸ் சேகர். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் நம்ம பார்த்தோம்ல, இதை வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக அவங்க வந்து போடலை, இது வந்து ஓரல் அக்ரிமெண்ட்டை தான் போடுறாங்க. ஆனால் கோர்ட் இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, அங்கே கல்டிவேஷன் இருந்தாலே லாங் டியூரேஷனுக்கு இப்போ கண்டினியூஸாக அங்கே வந்து கல்டிவேஷன் இருந்தாலே என்னென்னா அவங்க கல்டிவேட்டிங் டெனண்ட், இது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்க தேவையே இல்லை, அந்த ஆக்ட்லேயே இது தான் சொல்லவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கல்டிவேட்டிங் டெனண்ட்டுக்கான டெஃபினிஷன். இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி நிறையா ப்ரொடெக்ஷன் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்க தான் செய்யுது. பட் வந்து நிறையா விவசாயிங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிகிறதே இல்லை. நம்மளோட டியூட்டி என்னென்னா, இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட வந்து போய் நம்மளே சொல்லணும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ப்ரொடெக்ஷன் இருக்கும், உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்காங்களா, யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அப்போ தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க முழு ஆப்ஜெக்ட்டுமே சக்சீட் ஆக முடியும்னே நம்ம சொல்லலாம். அப்புறம் இன்றைக்கி நம்ம கல்டிவேட்டிங் டெனண்டோட மீனிங்கை பார்த்தோன்னா ஃபுல் ஃபோக்கஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா, அப்போ நம்ம கல்டிவேட்டிங் டெனண்டை எப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து அந்த என்னென்ன ப்ரொடெக்ஷனில் இந்த ஆக்ட் வந்து கல்டிவேட்டிங் டெனண்ட்டுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.